அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 தேர்விற்காக இலவச மாதிரி தேர்வுகள் வாரந்தோறும் 3 தேர்வுகளை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபிசிக்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி, அதாவது வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை தொடர்பான ஒரு 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக்கில் தான் கேள்விகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெலகிராம் சேனல் லிங்க் தரப்பட்டுள்ளது. அதில் ஜாயின் பண்ணிக்காங்க. ரெகுலராக பார்த்திங்கன்னா வாரத்திற்கு 3 தேர்வுகள் நடத்தப்படுகிறது. இந்த 3 தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் இலவசமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 5. முதல் கேள்வி, இந்தியாவின் ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தி மதிப்பில் 2015-16 சேவைத்துறையின் பங்களிப்பு எவ்வளவு சதவீதம் உள்ளது? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கூட்டு உற்பத்தி மதிப்பில் 2015-16 சேவைத்துறையின் பங்களிப்பு எவ்வளவு சதவீதம் இருக்குன்னா 66.1%. கேள்வி 2, இந்திய வங்கிகள் மற்றும் இந்திய வங்கிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. இந்துஸ்தான் வங்கியானது 1770ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் வங்கியாகும். இது 1932இல் மூடப்பட்டது. ஸோ இந்துஸ்தான் வங்கி தான் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கி 1770 தொடங்கியிருப்பாங்க. 1932இல் மூடப்பட்டது. முதல் கூற்று சரி. 2. 1786இல் தொடங்க இந்திய பொதுவுடைமை வங்கி நிறுவப்பட்டது. 1786 இந்திய பொதுவுடைமை வங்கி நிறுவப்பட்டது. இது 1791 கலைக்கப்பட்டது. சரி. 1806 நிறுவப்பட்ட கொல்கத்தா வங்கி முதல் கூட்டு பங்கு வங்கியாகும். 1806 நிறுவப்பட்ட கொல்கத்தா வங்கி முதல் கூட்டு பங்கு வங்கியாகும். இது 1809 பெங்கால் வங்கி என பெயர் மாற்றப்பட்டது. சரி. 1840 மும்பை வங்கி, 1843 சென்னை வங்கி நிறுவப்பட்டது. மும்பை வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1840, சென்னை வங்கி நிறுவப்பட்டது 1843. சரி. அப்போது இந்திய வங்கிகள் பற்றிய கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 3, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? 4 கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. இந்தியாவில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே, அதாவது பொது ஆண்டு முன் 1500 வாக்கில் வங்கி நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் 3500 இயர்ஸ்லேருந்து வங்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரி. வட்டி சம்பாதித்தல் மற்றும் அநியாய வட்டி, அதாவது நியாயமற்ற வட்டி ஆகியவை பரவலாக வேத காலத்தில் இருந்துள்ளது. சரி. 1200 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது பொது ஆண்டு முன் 800 தமிழ்நாட்டில் பற்று, வரவு, செலவு, லாபம், நஷ்டம் இவை அனைத்தும் ஐந்தொகை என அழைக்கப்பட்டது. பேரேடு என்பது பேரேட்டை குறிக்கிறது. சரி. ராஜராஜன் காலத்தில், அதாவது கிமு 985 முதல் 1014 காலத்தில் வெண்கல நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. சரி. அப்போ பின்வரும் கூற்றில் தவறானது எதுனா இங்கே தவறானது எதுவுமே கிடையாது. கேள்வி 4, கூற்று காரணம். கூற்று, பெங்கால் வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி ஆகியவை 1921 ஜனவரி 27 ஒருங்கிணைக்கப்பட்டு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வங்கி உருவாக்கப்பட்டது. ஸோ பெங்கால் வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி இந்த 3 வங்கி தான் 1921 ஜனவரி 27 ஒருங்கிணைச்சிருப்பாங்க. இது இம்பீரியல் பேங்க் ஆஃப்னு மாற்றிருப்பாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா காரணம், இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஜூலை 1, 1955 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என மாற்றப்பட்டது. இங்கே இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்னவோ மாறுது, பின்னால் எஸ்பிஐயாக சேஞ்ச் ஆகிருக்கும். எப்போது? ஜூலை 1, 1955. அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் சரி. ஆனால் இந்த காரணம் கூற்று விளக்குதானா? கிடையாது. இப்போ கூற்று சரி, காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அப்போ பெங்கால் வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி எப்போ ஒருங்கிணைக்கப்பட்டது? 1921 ஜனவரி 27. அதே இந்த இம்பீரியல் பேங்க்னு மாற்றுறாங்க. இம்பீரியல் பேங்க் எப்போ ஸ்டேட் பேங்காக மாறுது?
ஜூலை 1 1955. கேள்வி 5. சரியான இணையை தேர்வு செய்க. வங்கி ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது 1949. சரி. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1935 கிடையாது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 இயற்றியிருப்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றம். இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ தோற்றப்பட்டதுன்னா ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆர்பிஐனாவே 1935 ஏப்ரல் 1. அப்போது 3வது கூற்று தவறாக இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கி பொது உரிமைக்கு மாற்றுதல் சட்டம் எப்போ ஏற்றினாங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி பொது உரிமை மாற்றுதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1948. அப்போ இங்கே சரியான விடை 1 மற்றும் 4 சரியாக இருக்குது. கேள்வி 6. இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1. 1926 ஆண்டில் ஹில்டன் யங் ஆணையம் அல்லது இந்திய நாணயம் மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம். இந்த ராயல் ஆணையத்தில் ஜேஎம் கீன்ஸு மற்றும் சர் எர்னஸ்ட் கேபிள் பார்த்திங்கன்னா இதன் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னு ஒரு மைய வங்கி உருவாக்க பரிந்துரைத்தாங்க. அப்போ ஆர்பிஐ உருவாக்க பரிந்துரைத்த குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹில்டன் யங் ஆணையம் அல்லது இந்திய நாணயம் மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம்னு சொல்லலாம். ஸோ முதல் கூற்று சரி. 2. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 உருவாக்கப்பட்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1 1935 முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. சரி. 3. இந்திய ரிசர்வ் வங்கியின் 5 கோடி மூலதனம் 100 ரூபாய் மதிப்புள்ள முழுவதும் செலுத்தப்பட்ட பங்குகளால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்தியா அப்போது ஆர்பிஐ உருவாக்கப்பட்ட போது மூலதனமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ வச்சாங்கன்னா 5 கோடி ரூபாய். அதனோட அந்த 5 கோடி ரூபாயும் 100 ரூபாய் மதிப்புள்ள முழுவதும் செலுத்தப்பட்ட ஒரு பங்குகளாக உருவாக்கப்பட்டது. பங்கு முதல் தொகை முழுவதும் தனியார் பங்குதாரர்கள் வசம்தான் இருந்தது. சரி. இதன் தலைமை அலுவலகம் கொல்கத்தாவிலிருந்து பின்னர் 1937 மும்பைக்கு மாற்றப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய தலைமை அலுவலகம் கொல்கத்தாவில் தான் இருந்தது. அதற்கடுத்து பின்னர் 1937 மும்பைக்கு மாற்றப்பட்டது. அன்றிலிருந்து இதுவரை மும்பை தான் தலைமையிடமாக இருக்குது. இப்போ சரியான விடை 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது எவை? 1. இந்திய ரிசர்வ் வங்கி ஜனவரி 1 1949 முதல் அரசுக்கு சொந்தமான மைய வங்கியாக செயல்பட்டு வருகிறது. அப்பொழுது இதில் 3 துறைகள் மட்டுமே இருந்தன. ஸோ ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 1 1935. நாட்டுடைமையாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஜனவரி 1 1949. ஸோ முதல் கூற்று சரி. இந்திய ரிசர்வ் வங்கி 1947 வரை பர்மா நாட்டிற்கும் இந்திய ரிசர்வ் வங்கி 1947 வரை பர்மா நாட்டிற்கும் ஜூன் 49 வரை பாகிஸ்தான் நாட்டிற்கும் மைய வங்கியாக செயல்பட்டது. ஆர்பிஐ பொறுத்தவரையும் பர்மா நாட்டிற்கு 1947 வரை மைய வங்கியாக இருந்திருக்கும். அதே பாகிஸ்தானுக்கு ஜூன் 1948 வரை பார்த்திங்கன்னா மைய வங்கியாக தான் செயல்பட்டுருக்கு. இங்கே 49 இருக்குது. தவறானது 2 தவறாக இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மும்பையில் அமைந்துள்ளது. சரி. 2017 ஆண்டு முதல் இந்த மத்திய தலைமை அலுவலகம் 33 துறைகளை கொண்டுள்ளது. ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 3 துறைகளை கொண்டிருந்தது ஆர்பிஐ. 2017 வரை 2017 33 துறைகளை கொண்டிருக்கும். கேள்வி என்ன? இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய கூற்றில் தவறானது 2 மட்டும் தவறு. கேள்வி 8. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. இந்திய ரிசர்வ் வங்கியின் 4 மண்டலங்கள். இந்திய ரிசர்வ் வங்கிக்கு 4 மண்டலங்கள் இருக்குது. 1 மும்பை, 2 டெல்லி, 3 கொல்கத்தா, 4 சென்னை. இது துணைநிலை ஆளுநர்களின் தலைமையில் செயல்படும் வட்டார வாரியங்களின் கீழ் இயங்கி வருகின்றன. சரி. 19 பிராந்திய அலுவலகங்களும் 11 துணை அலுவலகங்களும் ரிசர்வ் வங்கியின் கீழ் செயல்படுகின்றன. 2017 வரை பார்த்திங்கன்னா 19 பிராந்திய அலுவலகங்களும் 11 துணை அலுவலகங்களும் ரிசர்வ் வங்கியின் கீழ் செயல்படுகின்றன. இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய இயக்குநர்கள் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த வாரியத்தின் 21 உறுப்பினர்களும் இந்திய அரசால் நியமிக்கப்படுவார்கள். சரி. இந்திய ரிசர்வ் வங்கியானது வங்கியியல் தீர்வு பேசல் BCBS சுவிட்சர்லாந்து குழுவுடன் 1997 ஆண்டு முதல் இணைந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியானது வங்கியல் தீர்வு பேசல் குழுவோட 1997 இணைந்து செயல்பட்டு வருகிறது. அப்போ பின்வரும் கூற்று சரியானது 4 கூற்றுமே சரி. கேள்வி 9. பின்வரும் தொடர்களில் தவறானது எது?
பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி உலக வங்கின்னு சொல்லலாம் மற்றும் பன்னாட்டு நாணய நிதியத்தில் டிசம்பர் 27, 1945 முதல் இந்திய அரசின் பிரதிநிதியாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ உலக அளவில் உலக வங்கி ப்ளஸ் பன்னாட்டு பண நிதியத்தோட டிசம்பர் 27, 1945 முதல் இந்திய அரசின் பிரதிநிதியாக RBI விளங்கி வருகிறது. சரி, இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 மற்றும் வணிக வங்கிகளின் ஒழுங்குமுறை சட்டம் 1949 ஆகியவற்றின் கீழ் வணிக வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், கட்டுப்படுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடுதல் போன்ற அதிகாரங்களை ரிசர்வ் வங்கி கொண்டுள்ளது. சரி, நாட்டின் பணவியல் கொள்கையை இந்திய ரிசர்வ் வங்கி நிர்ணயிக்கிறது. சரி, இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதி மேற்பார்வை வல்லுநர் குழு குறைந்தபட்சம் 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது கூடி நாடு முழுவதும் நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் கவனமாக கண்காணித்து முடிவெடுக்கிறது. ஸோ RBIனுடைய நிதி மேற்பார்வை வல்லுநர் குழு பார்த்திங்கன்னா மினிமம் 2 மாதமானா கிடையாது, மினிமம் 1 மாதத்திற்கு ஒரு முறையாவது கூடி. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி தான் தவறாக இருக்குது. கேள்வி 10, சரியான இணையை தேர்வு செய்க. 1. தகவல் பாதுகாப்பு மின்னணு வங்கி இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு வந்து கோபாலகிருஷ்ணன் குழு, ஏப்ரல் 2010. ஸோ தகவல் பாதுகாப்பு மின்னணு வங்கி தொடர்பான குழு கோபாலகிருஷ்ணன் குழு, ஏப்ரல் 2010. சரி, அனைத்து ரூபாய் நோட்டுகளை அச்சிடுதல் பணியை மேற்கொள்வது இந்திய ரிசர்வ் வங்கியானா கிடையாது. 1 ரூபாய் நோட்டை தவிர மற்ற எல்லா ரூபாய் நோட்டுகளையும் வெளியிடுமே தவிர எல்லா ரூபாய், அதாவது 1 ரூபாயிலேருந்து எல்லா ரூபாய் நோட்டும் வந்து வெளியிடுதானே கிடையாது. 1 ரூபாய் நோட்டையும் ப்ளஸ் அதனுடைய நாணயங்களையும் நிதி அமைச்சகம் தான் தயாரித்து வெளியிடும். இங்கே என்ன கேள்வி, அனைத்து ரூபாய் நோட்டுகளை அச்சிடுறது இந்திய ரிசர்வ் வங்கியின் பணியானா கிடையாது. 3. ரூபாய் நோட்டுகள் அச்சிடும் இடங்கள் நாசிக், தேவாஸ், சால்போனி, மைசூர், எடிங்காபா. ஸோ இந்தியாவில் பொறுத்தவரையும் RBI வந்து ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் இடங்கள் இருக்குது. எங்கெங்கன்னா 5 இடங்களில் அச்சிடுறாங்க. 1 நாசிக், தேவாஸ், சால்போனி, மைசூர், எடிங்காபா. சரி, வங்கிகளுக்கு இறுதிநிலை கடன் ஈவோராக இருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா கிடையாது. வங்கிகளுக்கு இறுதிநிலை கடன் ஈவாக இருக்கிறது RBI தான் இருக்கும். அப்போ இங்கே சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியானது 1, 3 சரியாக இருக்குது, 2, 4 தவறு. கேள்வி 11, சரியான தொடர்களை தேர்வு செய்க. 4 தொடர்கள் எது சரின்னு பார்க்கலாம். 1. வங்கி விகிதம் என்பது இந்திய ரிசர்வ் வங்கி அட்டணையிடப்பட்ட வங்கிகளுக்கு மாற்றுச்சீட்டுகளை மறுவட்டம் செய்து கடன் வழங்கும் கழிவு விகிதத்தை குறிக்கும். வங்கி விகிதம் என்பது இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணாங்கன்னா ஷெட்யூல் பண்ண வங்கிகளுக்கு மாற்றுச்சீட்டுகளை மறுவட்டம் செய்து கடன் வழங்கும் கழிவு விகிதத்தை குறிக்கும். சரி, மறுவாங்கல் விகிதம் என்பது விகிதம்னா ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. மறுவாங்கல் விகிதம்னா ரெப்போ ரேட் என்பது மறுவாங்கல் விகிதம் என்பது ரிசர்வ் வங்கி அரசின் பிணையங்களை வணிக வங்கிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது, பெற்றுக்கொண்டு கடன் வழங்கும் வட்டி விகிதத்தை குறிப்பு தான் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்னா என்ன, ஒன்றும் இல்லை, வணிக வங்கி கிட்டேருந்து கடனை வாங்கி அதற்கான ஒரு வட்டியை தரதான் வந்து ரெப்போ ரேட்டு. அதே பின்னிட்டு மறுவாங்கல் விகிதம் என்பது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்பது ரிசர்வ் வங்கி அரசு பிணையங்களை கொடுத்து வணிக வங்கிகளிடம் கடன் பெறும் வட்டி விகிதத்தை குறிக்கும். முதல்ல பார்த்தது ரெப்போ ரேட்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து RBI கிட்ட தருவாங்க, வாங்கி அதன் மூலமாக வந்து கடனை கொடுக்கறது. அதே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்பது அரசு பிணையங்களை கொடுத்து வணிக வங்கிகளிடம் கடன் பெறும் வட்டி விகிதத்தை குறிப்பது தான் பின்னிட்டு மறுவாங்கல் விகிதம்னு சொல்லலாம். சரி, 4. சட்ட ரீதியான நீர்மைத்தன்மை விகிதம் என்பது அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் தம்மிடமுள்ள மொத்த கால மற்றும் கேட்பு வகைகளின் விகிதாச்சாரமாக ரொக்க பணமாக இந்திய ரிசர்வ் வங்கியில் வைத்துள்ள பண இருப்பு விகிதத்தை குறிக்கும். சட்ட ரீதியான நீர்மைத்தன்மை விகிதம் என்பது அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் தம்மிடமுள்ள மொத்த கால மற்றும் கேட்பு வைப்புகளின் விகிதாச்சாரமாக ரொக்க பணமாக RBI வங்கியில் வைத்துள்ள பண இருப்பு விகிதத்தை குறிக்குமானா கிடையாது. அப்போ இது ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் தங்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு RBI கிட்ட வைக்கக்கூடியது என்னன்னு சொல்லலாம்னா ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லலாம். இங்கே சட்ட ரீதியான நீர்மைத்தன்மைன்னு சொல்லியிருக்காங்க, தவறு. அப்போ சட்ட ரீதியான நீர்மைத்தன்மை விகிதம்னா என்னென்னா அட்டவணைப்பட்ட வங்கிகள் தம்மிடமுள்ள மொத்த கால மற்றும் கேட்பு வைப்புகளின் விகிதாச்சாரமாக தம்மிடமே வைத்து கொள்ள வேண்டிய பணம் மற்றும் பணத்திற்கு சமமான உபகரணங்கள் ஆகியவற்றின் அளவை தான் குறிக்கும். அதாவது சட்ட ரீதியான நீர்மைத்தன்மைனா நம்மக்கிட்ட, அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸ்
இருக்கக்கூடிய அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய மொத்த கால வைப்பு கேட்பு வைப்புகளெல்லாம் தாங்கிட்டமே வச்சுக்கிறது, தன்னுடைய வசத்தில் வச்சுக்கக்கூடியது தான் வந்து சட்ட ரீதியான நீர்மைத்தன்மை விகிதம். அதே வந்து ரொக்க இருப்பு விகிதம்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்பிஐயிடம் வைத்துக்கொள்வதற்காக அனுப்பப்படுவது தான் ரொக்க இருப்பு விகிதம்னு சொல்லலாம். இங்கே முதல் 3 கூற்று மட்டும்தான் சரியாக இருக்குது, 4 தவறு. கேள்வி 12. இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை தீர்வக மையங்களை மட்டுமே தன்னகத்தை கொண்டுள்ளது? இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ பார்த்திங்கன்னா தன்னிடம் வந்து 14 தீர்வக மையங்களை கொண்டுள்ளது. மொத்த தீர்வக மையங்கள் வந்து 860 இருக்குது. இதில் இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட 14 தீர்வக மையங்கள் இருக்குது. பாரத் ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ கிட்ட 840 வங்கிகளும், இது இல்லாமல் 840 தீர்வக மையங்கள் இருக்குது. இது இல்லாமல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கிட்ட 6 வந்து இருக்குது. கேள்வி 13. சரியான இணையை தேர்வு செய்க. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1999. இந்தியாவில் வங்கி குறை தீர்ப்பாளர் திட்டம் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட ஆண்டு 1995. இந்திய ரூபாய் குறியீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 2010 ஜூலை 15 இருக்குன்னு, இங்கே 11 இருக்குது. உதயகுமார் தான் வடிவமைச்சிருப்பார் இந்திய ரூபாய்க்கான குறியீடை. ஸோ 2010 ஜூலை 15. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பு செய்யப்பட்டது நவம்பர் 8, 2017. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ஆண்டு நவம்பர் 8, 2016 தான் மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. இப்போ இங்கே சரியான இணை 1, 2 சரியாக இருக்குது. பண மதிப்பிழப்பை பொறுத்தவரையும் நவம்பர் 8, 2016 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. இது எவ்வளோ இருந்துச்சுன்னா பண மதிப்பு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னே 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் மட்டும் 17.18 பில்லியன் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிற்கு முன்பாக புழக்கத்தில் இருந்தது. இவைகள் 2203 கோடி ரூபாய் நோட்டு காகிதங்களாக இருந்தன. ஸோ 500 ரூபாய் 1000 ரூபாய் மட்டுமே பார்த்திங்கன்னா 2203 கோடி ரூபாய் நோட்டு காகிதங்களாக இருந்தது. இதில் 98.96% வங்கிகளுக்கு திருப்பி வந்தது. ஸோ 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வந்து ஒழிக்கணுன்றதுக்காக கேன்சல் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பண மதிப்பு இழப்பு செய்யப்பட்டது. ஆனால் அதிலிருந்து எத்தனை சதவீதம் ரிட்டர்ன் வந்துருச்சா? 98.96% வந்து வங்கிகளுக்கு திரும்ப அனுப்பப்பட்டது. கேள்வி 14. கீழ்கண்டவற்றில் எது மைய வங்கியின் பணி அல்ல? பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளுதல் வந்து மைய வங்கியோடைய பணி கிடையாது. அதே ஒரு நாட்டின் வங்கி அமைப்புகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் வங்கி அமைப்பு முறைகளை ஒழுங்குபடுத்தல் வந்து மைய வங்கியின் பணியாகும். அரசாங்க வங்கியாளராக நடந்துக்கும். மற்ற வங்கிகளின் வைப்பு கணக்குகளை பராமரிக்கும். இதெல்லாம் மைய வங்கியின் பணி. கேள்வி 15. பொது வருமானம் என்பதை குறுகிய பொருளிலும் பரந்த பொருளிலும் விளக்கப்படுகிறது. பரந்த பொருளில் பொது வருவாய் என்பது குறிப்பிட்ட காலத்தில் பொது அதிகார அமைப்பினர் பெறும் அனைத்து வருவாய் அல்லது கடன் உட்பட உள்ள பெறுதல்களை குறிக்கும் என்று கூறியவர் யார்? பொது வருவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொது அதிகார அமைப்பினர் பெறும் அனைத்து வருவாய் அல்லது கடன் உட்பட உள்ள பெறுதல்களை குறிக்கும் என்று கூறியவர் டால்டன். கேள்வி 16. ஒருவர் நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியது வரியாகும் என்று சொன்னது யாருன்னா அனடோல் முராட். வரினா என்னன்னா ஒருவர் நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியது தான் வரின்னு சொல்லியிருப்பார். யார்? அனடோல் முராட். அதே டால்டன் சொல்லியிருக்காரு, வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பாகும். செலுத்தப்பட்ட தொகைக்கு சமமான பலனை எதிர்பாராமல் செலுத்த வேண்டியதாகும். இது தண்டத்தொகை அல்லது சட்டப்பூர்வமான குற்றத்திற்காக விதிக்கப்படுவதல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார் யார்? டால்டன். கேள்வி 17. மறைமுக வரிகளில் சரியானது எவை? அதாவது இன்டைரக்ட் டேக்ஸஸ், வரியை பொறுத்து 2 வகை பிரிக்கலாம். ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்ன்ட்டு. அதில் மறைமுக வரிகளில் சரியானது எது? உற்பத்தி வரி, விற்பனை வரி, சுங்கத்தீர்வு வரி, கேளிக்கை வரி, சேவை வரி. இவை அனைத்துமே சரியாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே மறைமுக வரிகள். கேள்வி 18. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? 1. மில்டன் பிரைட்மேனால் பணவியல் கொள்கை முன்னெடுத்து செல்லப்பட்டது. ஸோ பணவியல் கொள்கையை வந்து முன்னெடுத்து சென்றவர் யாருன்னா மில்டன் பிரைட்மேன் தான். சரி. மில்டன் பிரைட்மேன் தனது நூலான
அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 to 1960 எனும் நூலில் 1930களில் நிலவிய உலக பெருமந்தத்துக்கான காரணம் அமெரிக்க மைய வங்கியான பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் பணவியல் கொள்கையின் ஏற்பட்ட குளறுபடிதான் என்று கூறியிருப்பார். யார்? மில்டன் ஃப்ரைட்மன். ஸோ ரெண்டாவது கூற்று சரி. விரிவாக்க பணக்கொள்கை என்பது மலிவு பணக்கொள்கையாகும். சரி. சுருக்க பணக்கொள்கை என்பது அருமை பணக்கொள்கை எனப்படுகிறது. பணக்கொள்கையை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று விரிவாக்க பணக்கொள்கை, ரெண்டு சுருக்க பணக்கொள்கைன்னு சொல்லலாம். இந்த விரிவாக்க பணக்கொள்கையை மலிவு பணக்கொள்கைன்னு சொல்லலாம், சுருக்க பணக்கொள்கையை அருமை பணக்கொள்கைன்னு சொல்லலாம். இப்போ பின்வரும் கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 19 பணவீக்கம் தொடர்பான கருத்துக்களில் சரியானது எது எவை? 1 கடன் பெறுதல் எளிது, நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வணிக விரிவாக்கம் தள்ளி போகும், வேலையின்மை அதிகரிக்கும். ஸோ பணவீக்க தொடர்பான கருத்துக்களில் பணவீக்கம் இருந்துச்சுன்னா கடன் பெறுதல் எளிது, நுகர்வோர் அதிகம் நுகர்வாங்க, வணிக விரிவாக்கம் தள்ளி போகுமானா கிடையாது, வேலையின்மை அதிகரிக்குமானா கிடையாது. அப்போ பணவீக்க தொடர்பான கருத்துக்களில் சரியானது 1, 2 சரி. பணவீக்கம்னா இதை மலிவு பண கொள்கைன்னு சொல்லலாம். இது கடன் பெறுதல் எளிது, நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வணிகம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவாங்க, மக்கள் தொகை அதிக செலவு செய்வாங்க பணவீக்க காலத்தில். அதே மந்த நிலையை அருமை பண கொள்கைன்னு சொல்லலாம். கடன் பெறுதல் கடினமாக இருக்கும், நுகர்வோர் குறைவாக நுகர்வாங்க, வணிக விரிவாக்கம் தள்ளி போகும், வேலையின்மை அதிகரிக்கும், உற்பத்தி குறையும். எப்போ? மந்த நிலையாக இருக்கும்போது. அது அருமை பண கொள்கைன்னு சொல்லலாம். கேள்வி 20 கீன்ஸ் வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு 1936. ஜேஎம் கீன்ஸ் தான் வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு என்ற நூலை எழுதியிருப்பார். எப்போ எழுதி வெளியிட்டார்னா 1936 வெளியிட்டிருப்பார். கேள்வி 21 நிதி கொள்கை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? நிதி கொள்கை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1 இந்தியாவில் நிதித்துறை அமைச்சகம் நாட்டின் நிதி கொள்கையை முடிவு செய்கிறது. சரி. பட்ஜெட் எனப்படும் ஆண்டு வரவு செலவு அறிக்கையே நாட்டின் நிதி கொள்கையை எடுத்துக்காட்டும் முக்கிய அம்சமாகும். சரி. நாட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு வருமானங்கள் சட்டப்பிரிவு 266 படி திரள் நிதியில் வரவு வைக்கப்படுகின்றன. நாட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு வருமானங்கள் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 266 படி திரள் நிதியில் வரவு வைக்கப்படுகின்றன. 4வது கூற்று சட்டப்பிரிவு 112 படி ஆர்டிகல் 112 படி நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சரால் ஒவ்வொரு ஆண்டும் மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. சரி. அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 22 பொறுத்துக. நிதி பொறுப்பு மற்றும் நிதி நிர்வாக மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. நிதி பொறுப்பு மற்றும் நிதி நிர்வாக மேலாண்மை சட்டம் 2003. இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது 1969. மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் சரி செய்யும் உதவி திட்டம் தொடங்கப்பட்டது 1985. இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்ட ஆண்டு 1950. நிதி பொறுப்பு மற்றும் நிதி நிர்வாக மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது 2003. இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஏற்பட்டது 1969. மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் சரி செய்யும் உதவி திட்டம் 1985. இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது 1950. ஸோ கேள்வி 22லேருந்து 30 வரை இருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எக்கனாமிக் ரிலேட்டடான கொஸ்டின் தான். தெளிவாக பார்த்துக்காங்க எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றத. ஸோ இங்கே சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 23 பின்வரும் நற்றில் எவை ஒரு நல்ல வரி விகித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது? பின்வரும் நற்றில் எவை ஒரு நல்ல வரிவித அமைப்பின் இயல்புகளாக இருக்குன்னா 1 வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது. சரி. வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதாக உள்ளது. அப்போ 23 சரியானது 1, 2 சரி. கேள்வி 24 இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம் எப்பொழுது? இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம் ஏப்ரல் 1957. கேள்வி 25 இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் சர் ஆஸ்போன் சுமித். தற்போதைய கவர்னர் யாருன்றத ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் சர் ஆஸ்போன் ஸ்மித். கேள்வி 26 பின்வருவனற்றுள் எந்த ஒன்று பணத்தின் முதன்மை பணியாகும்? மதிப்பினை அளவிடும் அளவுகோல் தான் பணத்தின் முதன்மை பணியாகும். கேள்வி 27 கீழ்கண்டவற்றில் எந்த கமிட்டி 1998 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? இந்திரஜித் குப்தா கமிட்டி. இந்திரஜித் குப்தா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1998. கேள்வி 28
பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என்றவர் யார்? ஆல்பர்ட் மார்ஷல். ஆல்பர்ட் மார்ஷல் சொல்கிறாரு, பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என்று குறிப்பிட்டிருப்பார். கேள்வி 29. சரியான இணையை தேர்வு செய்க. அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியது என்று கூறியவர் யார்? லைனல் ராபின்ஸ். சரி. வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என்று கூறியவர் காரல் மார்க்ஸ். சரி. செல்வ இலக்கண கோட்பாட்டை தந்தவர் ஆடம் ஸ்மித். ஸோ இங்கே சரியான விடை 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 30. கீழ்கண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகையான நிதி கொள்கை பின்பற்றப்படுகிறது? கீழ்கண்டவற்றில் பணவீக்க காலத்தில் அரசால் எவ்வகையான நிதி கொள்கை பின்பற்றப்படுகிறதுனா உபரி நிதி கொள்கை. இந்த வீடியோ பொறுத்தவரையும் எக்கனாமிக் ரிலேட்டடான ஆஸ் பர் சிலபஸ் படி பார்த்திங்கன்னா 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.